ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ரிவ்யூ 2026 நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற கேம்பஸஸ்ல மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு முக்கியமான ஒரு கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க டோட்டலாக வந்து 4 கேம்பஸஸ், சிஇஜி, ஏசிடெக், எஸ்ஏபி, தென் எம்ஐடி. எம்ஐடி தவிர மீதி 3 கேம்பஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டியில் இருக்கு. சரிங்களா, உங்களுக்கு எம்ஐடி பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டையில் இருக்கு. சரிங்களா, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான் கவுன்சிலிங் கோடு. சரிங்களா, இது ஒரு அட்டானமஸ் யூனிவர்சிட்டி கீழே இயக்குற ஒரு காலேஜ், கவுன்சிலிங் கோட் 4. சரிங்களா, எம்ஐடியில் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, எவ்வளவு ரேங்க் வரைக்கும் போயிருந்திருக்கு, ஓகேங்களா, லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே எப்படி இருக்க போது சொன்னா நம்ம கம்ப்ளீட் டீடைல்ஸா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை குரோம்பேட்டையில் இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்ல அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போற என்னென்ன கோர்சஸ் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, இங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் டோட்டலா 66 2022 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டோட்டல் 60 சீட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு 1949 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டோட்டலா 60 சீட்ஸ் 1949 உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, 2025 வரைக்கும் உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷனும் இங்க அவைலபிள் இருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2001 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 60 சீட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி 2008 செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸா உங்களுக்கு வந்து 60 சீட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் 2026 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசியை பொறுத்த வரைக்கும் 1949 ஸ்டார்ட் பண்ணாங்க, என்பிஏ அக்ரிடேஷன் 2029 வரைக்கும் இருக்கு. தென் அதே மாதிரி இசியோட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 60 சீட்ஸ் 2002 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 1949 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, 60 சீட்ஸ். உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் 2028 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. தென் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2002 உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் 2026 வரைக்கும் இருக்கு. தென் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 66 1977 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, 2026 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் 2002 உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் 30 சீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, தென் அடுத்த ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி டோட்டலா 66 1988 உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க கோர்ஸ். உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் 2029 வரைக்கும் உங்களுக்கு இங்க அவைலபிள் இருக்கு. சரிங்களா, தென் அடுத்த கட் ஆஃப் பார்த்துருவோம், ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ்ல இருக்கிறதுனால லாஸ்ட் இயர் 91 98.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸும் சேம் அதே கட் ஆஃப் ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு இருந்திருக்கு, உங்க கட் ஆஃப் ரைஸ் ஆயிருக்கு. தென் அது பிசி 197.5, பிசிஎம் 198, தென் எம்பிசி 197.5, எஸ்சி 194.5, தென் எஸ்சிஏ 183, எஸ்டி 191.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 பொறுத்த வரைக்கும் 856 இருந்துச்சு, 2024 750 ஆகும். உங்களுக்கு இன்னும் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு, பட் 2025 பட் ஆனா பேக்ல போயிருக்கு, ஆனா கட் ஆஃப் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. சரிங்களா, 854 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு ஓசியில போயிருக்கு. தென் ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு, பட் ஆனா கட் ஆஃப் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு என்டர்லி. பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு, கட் ஆஃபும் பின்னாடி போக வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு, இல்லைன்னா இதே ரேஞ்சஸ்ல மெயின்டைன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, தென் அடுத்த பார்க்க போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2025 ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 2023 193 இருந்திருக்கு, 2024 196 அண்ட் 2025 196.5 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 194.5, தென் பிசிஎம் 194, எம்பிசி 194.5, எஸ்சி 190, எஸ்சிஏ 179, தென் எஸ்டி 189 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 2023 2671 இருந்த ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு அப்படியே இன்னும் ஃப்ரண்ட்ல வந்து 1008 2025 இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் 2639 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு, பட் ஆனால் கட் ஆஃப் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. சரிங்களா, பட் ஆனால் இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்ல கோர் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் கேட்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல போக வாய்ப்புகள் இருக்கு, கட் ஆஃபும் ஃப்ரண்ட்ல போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா, தென் அடுத்து நம்ம பார்க்க போற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023 190 கட் ஆஃப் இருந்திருக்கு. 2024 191.5, தென் 2025 193.5 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி வந்து 191, தென் பிசிஎம் 189, என்பிசி 190.5, தென் எஸ்சி 184.5, தென் எஸ்சிஏ 176.5, எஸ்டி 174.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு வந்து 7500 இருந்த ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு 6500 வந்திருக்கு. 2025 சேம் அதே மாதிரி 7500 ரேஞ்சஸ்ல மெயின்டைன் ஆயிருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயுமே பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து சேம் அதே ரேஞ்சஸ்லயே உங்களுக்கு மெயின்டைன் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ரேஞ்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏரோநாட்டிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா உங்களுக்கு லாஸ்ட் இயர் சூஸ் பண்ண கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரும் அதுக்கு முன்னாடி இயரும் அப்படின்னா 199 வந்து ரேஞ்சஸ்ல இருக்கு. 2025 199.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 199, பிசிஎம் 198.5, தென் எம்பிசி 199, தென் எஸ்சி 197, எஸ்சிஏ 187.5, தென் எஸ்டி 194.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரண்ட்ல வந்திருக்கு ரேங்க். 2023 உங்களுக்கு 445 இருந்துச்சு ரேங்க். 2024 உங்களுக்கு 327, தென் 2025 365 இருந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் வந்து அதே ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு எல்லா இதுலயுமே உங்களுக்கு ரேங்க் இருக்கு. இந்த வருஷம் ரேங்க் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸும் இங்க இருக்கு. அதோட 60 சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023 198.5 இருந்தது. 2024 198, அண்ட் 2025 198.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 198, தென் பிசிஎம் 188, தென் எம்பிசி 198, எஸ்சி 196, தென் எஸ்சிஏ 186.5, தென் எஸ்டி 191.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. ரேங்க் வந்து பட் ஆனால் பின்னாடி போயிருக்கு லாஸ்ட் இயரு. இந்த வருஷம் இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. தென் அடுத்து நம்ம பார்க்கும்போது இசிஇ. ஓகேங்களா? இசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப இருக்கிறதுனால இதோட கட் ஆஃபும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல போக வாய்ப்புகள் இருக்கு. ரேங்க்கும் ஃப்ரண்ட்ல போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2023 உங்களுக்கு வந்து 198.5 இருந்திருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 198, 2024 198, தென் 2025 198.5 வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி 198, தென் பிசிஎம் 198.5, எம்பிசி 198, தென் எஸ்சி 194.5, தென் எஸ்சிஏ 193.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 787 இருந்தது. 2024 700 இருக்கு. 2025 ரேங்க் பின்னாடி போயிருக்கு 880 இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த வருஷம் ரேங்க் வந்து நல்ல ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுனால ஏன்னா இந்த வருஷம் வந்து இதோட ரேங்க் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃபும் அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? அதனால எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாக்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் இந்த வருஷம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் வந்து நல்லாவே ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. உங்களுக்கு 2023 197 இருந்தது. 2024 197.5 இருக்கு. தென் 2025 198 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசி 197.5, தென் பிசிஎம் 196.5, தென் எம்பிசி 197.5, தென் எஸ்சி 194, தென் எஸ்சிஏ 184, தென் எஸ்டி 193.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 உங்களுக்கு 1444 இருந்த ரேங்க் வந்து உங்களுக்கு 2024 1144 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் 2025 1419 வரைக்கும் போயிருக்கு. உங்க ரேங்க் வந்து ஸ்லைட்லி வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. பேக்ல போயிருக்கு. இந்த வருஷம் ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயுமே சேம் அதே ரேஞ்சஸ்ல தான் அதே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சஸ்ல உங்களுக்கு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தென் அடுத்து நம்ம பார்க்க போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் கட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணுவோம் அதே ரேஞ்சஸ்ல இருக்கு. 2023 19,195 இருந்தது. 195.5 இருந்தது. 2024 196 இருந்துச்சு. 2025 196.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 196, அண்ட் பிசிஎம் 195, எம்பிசி 195, தென் எஸ்சி 191, தென் எஸ்சிஏ 182.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ரேங்க் பார்த்தீங்கன்னா சேம் அதே 2000 அந்த ரேஞ்சஸ்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதே ரேஞ்சஸ்ல நீங்க மெயின்டைன் பண்ணி கண்டிப்பா வந்து இதே ரேங்க்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டோட்டலா 120 சீட்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 198 வரைக்கும் உங்களுக்கு ஓசி போயிருக்கு. தென் பிசி 197.5, தென் எம்பிசி 197, தென்
197.5, then SC 193.5, SCA 184, then ST 190 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 2023 1114 இருந்த ரேங்க் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயரும் 2024 1158 இருந்திருக்கு. 2025 1254 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. பட் ஆனால் இந்த வருஷம் இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு. தென் அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 185 185.5 இருந்து 2024 188.5 வரைக்கும் போயிருக்கு. தென் 2025 190.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. சரிங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பிசிபினா 187.5, தென் பிசிஎம் 188.5, தென் எம்பிசி 185.5, எஸ்சி 182, தென் எஸ்சிஏ 173.5, எஸ்டி 173 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 உங்களுக்கு 12,300 இருந்திருக்கு. தென் 24 10,386 இருந்திருக்கு. தென் 2025 12,275 உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. சரிங்களா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருந்திருக்கு. தென் ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்ல சேம் அதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 உங்களுக்கு வந்து 195.5 வரைக்கும் போயிருக்கு. 2024 195.5, 2025 196.5, தென் பிசி வந்து 195.5, தென் பிசிஎம் 196, தென் எம்பிசி 195.5, தென் எஸ்சி 190, தென் எஸ்சிஏ 187 வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு ரேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 2288 இருந்திருக்கு. தென் 2024 2118 இருந்திருக்கு. தென் 2025 2864 ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து முன்னாடி வந்திருக்கு, பின்னாடி போயிருக்கு. தென் ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருந்திருக்கு. உங்களுக்கு சேம் ரேஞ்சஸ்ல அதே ரேஞ்சஸ்ல தான், பட் ஆனால் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கு. தென் அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜ் டெக்னாலஜி. பிரிண்டிங் அண்ட் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸஸ்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் லாஸ்ட்டாக இருக்கிற கோர்ஸ் இதுதான். பட் ஆனால் இதுக்குன்னு இன்ட்ரெஸ்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2023 உங்களுக்கு 177.5 இருந்த கட் ஆஃப் வந்து 2024 181.5 181.3 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு 2025 183 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ 179, தென் பிசிஎம் 180.5, தென் எம்பிசி 176.5, எஸ்சி 174, எஸ்சிஏ 148 வரைக்கும் போயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு 21,789 இருந்தது. 2024 உங்களுக்கு 22,185, தென் 2025 28,229 உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டே இருக்கு. பட் இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிற 12 கோர்ஸோட நம்ம போன வருஷம் கோர்ஸஸ்மே இந்த வருஷம் எப்படி போகும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். இங்க பிளேஸ்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. ஓகேங்களா? பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஐடியில் நல்லாவே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ்ல எந்த குறையுமே இருக்காது. சரிங்களா? பிளேஸ்மெண்ட்ஸ்ல எல்லாமே நல்லாவே இருக்கும். நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. நீங்க வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? இதோட ஃபீஸ் டீடைல்ஸ் மாதிரியும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே இதுல வந்து அவைலபிள் இருக்கு. லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இதுல அவைலபிள் இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேற்கொண்டா உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜை பத்தி தகவல் டீடைல்ஸ் வேணும்னா கவுண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.